ஏங்க சொல்லு தாமரை. தினம் ஒரு திருக்குறள். இன்னைக்கு என்ன திருக்குறள்? இது என்ன திருக்குறள்னா, இன்னைக்கு சொல்ல போற திருக்குறள் வந்து இல்வாழ்க்கை இருக்குல்ல, அதில பத்தி தான் சொல்ல போறோம். பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சும் எஞ்சான்றும் இல். அதாவது இந்த திருக்குறளோட அர்த்தம் என்ன புரியுதா? புரியல இல்ல, ஏன்னா எனக்கும் புரியல. நான் இன்னைக்கு தான் இந்த திருக்குறளே பாக்குறேன். எவ்வளவு பெரிய விஷயத்த அசால்ட்டா சொல்லிட்டு போயிருக்கிறார் திருவள்ளுவர். என்ன சொல்றாருன்னா, நம்ம கல்யாணம் ஆகிட்டு இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம சேர்க்கிற பொருள் இருக்குல்ல, ஒன்னொன்னு சேர்க்கிறோம்ல, வாங்கி நகை சேர்க்கறது, சொத்து சேர்க்கறது, வீடு சேர்க்கறது, எது வாங்குறோமோ, என்ன வாங்கினாலும், போன் வாங்குறது, எது வாங்கினாலும் யாரோட பழியும் ஏத்துக்காம, யாரோட குற்றம் பண்ணி, அதாவது ஒரு குற்றத்தை பண்ணி கொலை பண்ணியோ இல்ல பொய் சொல்லியோ அது மாதிரி அந்த காசை சம்பாரிச்சு அந்த பொருளை வாங்கக்கூடாதுன்னு சொல்றாரு. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாரு. அதாவது நீ இல்வாழ்க்கையில் இருக்கிறப்ப, இப்ப கல்யாணம் ஆகி நான் வந்து வேலைக்கு போயிட்டு காசு சம்பாரிச்சு எடுத்துட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த சம்பாரிச்சிட்டு வர காசு வந்து நேர்மையான வழியில ஒழுங்கான விதத்துல சம்பாதிக்கணும்ன்றாரு. ஒருத்தவங்களை பழி சொல்லியோ அவன் வேலையே செய்யல எனக்கு கொஞ்சம் போடுங்கன்னு சொல்லி நான் வாங்கிட்டு வரக்கூடாது இன்க்ரிமெண்ட். சொல்றப்ப எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நான் வந்து சவுதியில் இருந்தப்ப என் கூட நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் வந்து என் கூட இருந்த சீனியர் என்ன சொன்னார், தம்பி நாம் வந்து ஒரு வேலையை செஞ்சேன்னா அது நாம தான் செஞ்சேன்னு சொல்லணும் கண்டி, அடுத்தவன் செஞ்ச வேலையை நான் செஞ்சேன்னு சொல்லி நம்ம பேர் வாங்கக்கூடாது. அது இன்னைக்கு ஒன்றா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, நான் தான் மேடம் செஞ்சேன் அப்படின்னு போய் மேடம் கிட்ட வந்து இன்க்ரிமெண்ட் வாங்கிட்டு போயிடுறது. அது இன்னைக்கு நல்லா இருக்கும். அப்போ அவர் சொன்னார், இது வந்து இன்னைக்கு நல்லா இருக்கும்டா, இது வந்து நம்மளுடைய சந்ததியை பாதிக்கும்னாரு. எனக்கு அப்போ புரியல. இன்னைக்கு தான் இந்த திருக்குறள் படிக்கிறப்ப புரியுது. நம்ம சம்பாதிக்கிறப்ப சேர்த்து வைக்கிறப்ப அது ஈஸியாக தான் தெரியும், மற்ற மேலே பழிய போட்டு குற்றம் சொல்லிட்டு சம்பாதிக்கிறது. ஆனால் அது பின்னாடி நம்மளுடைய தலைமுறையை பாதிக்கும். அதை தான் திருவள்ளுவர் அழகாக சொல்லிட்டு போயிருக்காரு. ஓகே மக்களே, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சேர்க்குற வந்து பொருளை வந்து பழி இல்லாமல் குற்றம் இல்லாமல் ஏற்படாத வண்ணம் சரி நீங்கள் பண்ணுற பொருளை வந்து சேர்த்து வைங்கன்னு சொல்கிறார். இதே மாதிரி நீங்கள் ஏதாவது திருக்குறள் இது ஓரியன்டாக ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே.